தமிழ்நாடு மாநில அரசு தமிழுக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கென்று ஒரு ஓய்வூதியம் வழங்குகிறது. அதன் பெயர் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் ஓய்வூதியம் என்ற திட்டத்தை வகுத்து அதன் அடிப்படையில் சமீபத்திலே தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையின்படி ஒவ்வொரு அகவை முதிர்ந்த தமிழறிஞரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மாதந்தோறும் 9,000 ரூபாய் வரை பணப்பயன் பெறலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரும் காலத்தில் இது இன்னும் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சரி, அகவை முதிர்ந்த தமிழறிஞர் என்றால் என்ன? அதை பார்ப்போம். தமிழுக்காக அரும்பாடுபட்டு தங்களுடைய அகவை முதிர்ந்த காலத்திலே, அதாவது 58 வயதுக்கு மேல் பெரித்த அளவுக்கு வருமானம் ஏதுமில்லாமல் சொற்ப வருமானம் அல்லது மிகுந்த வறுமையில் வாழக்கூடிய தமிழறிஞர் பெருமக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் குறைந்தபட்ச உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது தான் இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர் ஓய்வூதிய திட்டம். தமிழ்நாட்டிலே எண்ணற்ற கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இப்படி கவிஞர்கள், கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய உடலிலே வலு இருக்கிற காலத்தில் ஏதேனும் ஒரு தொழில் செய்து பிழைத்திருப்பார்கள். அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையோ ஒரு ஊதியமோ கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போது 58 வயதான பிறகு அவர்களால் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட முடியாது. தங்களுக்கான வருமானத்தை தங்களால் ஈட்டிக்கொள்ள முடியாது. அந்த வறுமை நிலையில் அந்த தமிழாய்ந்த அந்த பெருமக்கள், தமிழார்வமிக்க அந்த பெருமக்கள் வறுமையின் காரணமாக நிலை தாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு வகுத்துள்ள திட்டம்தான் இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர் திட்டம். எனவே 58 வயது அகவை முதிர்ந்த எவ்வித அரசு உதவியும் பெறாத தமிழறிஞர்கள் ஆண் பெண் இருபாலரும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் நூல் வெளியிட்டிருக்க வேண்டும், தமிழ் மொழியின் சிறப்புக்காக ஏதேனும் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும், அதற்கான ஆவணங்களை வழங்க வேண்டும். இதற்கான உதவிகளை நீங்கள் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பல அமைப்புகளும் இதற்காக, தமிழ் அமைப்புகள் உங்களுக்காக உதவி வருகின்றன. இது குறித்த விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த வலைக்காட்சியில் காணப்படும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.